Good morning, students. Welcome to the class today. Now we are studying Economics Lesson 4 Government and Taxes. Last class la naama role of government in development policies பார்த்தோம். What is meant by tax? Taxனா என்ன? எதுக்காக tax போடுறாங்க அதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது types of taxes. வரிகளோட வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். Direct taxes. A tax imposed on an individual or organization which is paid directly is a direct tax. The burden of a direct tax cannot be shifted to others. Direct tax அப்படின்னா நேர்முக வரிகள். நேர்முக வரி அப்படிங்கிறது ஒரு தனி நபர் அல்லது ஒரு நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுறதை நாம் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நாம் இன்னொருத்தர் மேலே என்ன செய்ய முடியாது, ஷிஃப்ட் பண்ண முடியாது. Mill defines a direct tax as one which is demanded from the very persons who it is intended or desired should pay it. Some direct taxes are income tax, wealth tax and corporation tax. இதை ஃபேமஸான ஒரு இக்கானமிஸ்ட் ஜேஎஸ் மில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேர்முக வரி அப்படிங்கிறது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்த வேண்டியது, வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் சில டைரக்ட் டேக்ஸஸோட டைப் எதெல்லாம் அப்படின்னாக்கா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்ட் கார்பரேஷன் டேக்ஸ். கார்பரேஷன் டேக்ஸ்னால் என்னது, நிறுவன வரின்னு சொல்வோம். In India, income tax was introduced for the first time in 1860 by Sir James Wilson in order to meet the losses sustained by the government on account of the mutiny of 1857. இந்தியாவில் ஃபஸ்ட்டு வருமான வரி இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1860 வருஷம் சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. எதனால் அவர் டேக்ஸ் போட்டார் அப்படின்னா 1857 இந்தியன் ரிவோல்ட் நடந்தது இல்லையா, அந்த ரிவோல்ட் மூலமாக நிறைய பணம் இழப்பீடாச்சு. அதை ஈடு செய்கிறதுக்காக அரசாங்கத்தால் போடப்பட்ட ஒரு ஆணை தான் இந்த வரி விதிப்புன்னு சொல்கிறாங்க. தென் இன்கம் டேக்ஸ், வருமான வரி. Income tax is the most common and most important tax levied on an individual in India. It is charged directly based on the income of a person. The rate at which it is charged varies depending on the level of income. வருமான வரி இது இந்தியாவில் விதிக்கப்படக்கூடிய நேர்முக வரி முறையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வரியானது தனிநபர் பெறக்கூடிய வருமானத்தை அடிப்படையை வச்சு லெவி பண்ணுறாங்க. இந்த வரி வசூலிக்கக்கூடிய விகிதம் வருமான அளவை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் கார்ப்பரேட் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது நிறுவன வரி. திஸ் டேக்ஸ் இஸ் லெவிட் ஆன் கம்பெனிஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆஸ் செப்பரேட் என்டைட்டிஸ் ஃப்ரம் their shareholders. It is charged on royalties, interest gains from the sale of capital assets located in India and fees for a technical services and dividends. நிறுவன வரிங்கிறது தங்களுடைய பங்குதாரர் ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்தோ தனி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட இருந்தோ விதிக்கப்படுறது, லெவி பண்ணுறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்பு உரிமைகளில் மூலதன சொத்துக்கள், அப்புறம் விற்பனையிலிருந்து வரக்கூடிய வட்டி லாபங்கள், தொழில்நுட்ப சேவைகள், அப்புறம் ஈவித்தொகைகள், இதில் இருந்து வரி வசூலிக்கிறாங்க. Foreign companies are taxed on income that it arises in India. இந்த வரியானது வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏர்ன் பண்ணுற வருமானத்தின் மீதும் சேர்த்து விதிக்கப்படுறது. இதில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கம் லெஸ் தேன் 50 crore, 50 கோடிக்கு குறைவாக இருந்ததுன்னா, இந்திய நிறுவனங்களாக இருந்ததுன்னா, இந்தியன் கம்பெனிஸாக இருந்ததுன்னா 25%ஆகவும், இதே ஃபாரின் கம்பெனிஸாக இருந்தால் 40%ஆகவும் டேக்ஸ் போடுறாங்க. இதே மோர் தேன் 50 crores, 50 கோடிக்கு அதிகமாக வருமானம் வந்தால் இந்தியன் கம்பெனியாக இருந்தால் 30%, ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40% டேக்ஸ் போடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வெல்த் டேக்ஸ். வெல்த் டேக்ஸ் இஸ் சார்ஜ்டு ஆன் த பெனிஃபிட்ஸ் derived from the property ownership. The same property will be taxed every year on its current market value. The tax is levied on the individuals and companies alike. வெல்த் டேக்ஸ் அது சொத்து வரி இல்லைன்னா செல்வ வரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்து வரி அல்லது செல்வ வரி அப்படிங்கிறது தன்னோட சொத்துல இருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தோட உரிமையாளர்
மேலே விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. ஒவ்வொரு வருஷமும் சொத்தோட நடப்பு, அதாவது கரண்ட் மார்க்கெட் வேல்யூவில் அதனை கால்குலேட் பண்ணுறாங்க. In India, taxes are collected by all the three tiers of government. There are taxes that can be easily collected by the union government. In India, almost all the direct taxes are collected by the union governments. Taxes on goods and services are collected by both union and state governments. The taxes on properties are collected by the local government. In India, we collect more tax revenue through indirect taxes than through direct taxes. The major indirect taxes in India are customs duty and GST. இந்தியாவில் அரசாங்கத்தால் 3 அடுக்கு முறையில் வரி வசூல் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஈஸியாக வசூலிக்கக்கூடிய வரி இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா டைரக்ட் டாக்ஸஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. பொருட்கள் அப்புறம் சேவைகளுக்கான வரி மத்திய மற்றும் மாநில அரசுகளால் வசூலிக்கப்படுது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மேலே உள்ள வரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொத்து வரி, ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான டேக்ஸ் லோக்கல் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ணுறாங்க. தென் இன்டைரக்ட் டாக்ஸஸ். Indirect taxes. If the burden of the tax can be shifted to others, it is an indirect tax. The impact is on one person while the incidence is on the other person. Therefore, in the case of indirect taxes, the taxpayer is not the tax bearer. Some indirect taxes are stamp duty, entertainment tax, excise duty, and goods and services tax, that is GST. ஒருத்தர் மேலே விதிக்கப்பட்ட வரிச்சுமையானது இன்னொருத்தருக்கு மாற்றப்பட்டால் அதை நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ்னு சொல்வோம். வரி விதிக்கப்பட்டவர் ஒருத்தர், அந்த வரியை சுமக்கிறவர் வேறொருத்தராக இருக்கிறாரு. அதனால் மறைமுக வரியை செலுத்துகிறவர் டைரெக்டாக டேக்ஸ் போட்டவராக இருக்க மாட்டார். இதில் இம்பார்ட்டன்ட் டாக்ஸஸ் எதெல்லாம் அப்படின்னா, இன்டைரக்ட் டாக்ஸஸ் எதெல்லாம் அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னா முத்திரைத்தாள் வரின்னு சொல்வோம். ஸ்டாம்ப் டியூட்டி is a tax that is paid on official documents like marriage registration or documents related to a property and in some contractual agreements. முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது அரசாங்க ஆவணங்கள் மீது விதிக்கப்படுற வரி. இதில் திருமண பதிவு, அப்புறம் சொத்து தொடர்பான ஆவணங்கள், அப்புறம் சில ஒப்பந்த பத்திரங்கள் இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும். செகண்ட் ஒன் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், பொழுதுபோக்குக்கான வரி. Entertainment tax is a duty that is charged by the government on any source of entertainment provided. எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலங்களாக இருந்தாலும் அரசாங்கத்தால் விதிக்கப்படக்கூடிய வரி பொழுதுபோக்கு வரின்னு சொல்கிறோம். எதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸில் வருது அப்படின்னா, திஸ் டேக்ஸ் கேன் பி சார்ஜ் ஆன் மூவி டிக்கெட். சினிமாவுக்கு போகிறோம் இல்லையா, அந்த டிக்கெட்டில் போடக்கூடிய அந்த டேக்ஸ். தென் டிக்கெட்ஸ் டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், தென் எக்ஸிபிஷன் அண்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ். விளையாட்டு பார்க்குறதுக்காக நம்ம போகிறோமோ அப்போ டிக்கெட் வாங்குகிறோம் இல்லையா, அது கூட என்டர்டைன்மெண்ட் டேக்ஸில் தான் வருது. தென் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்னு சொல்லுவோம். An excise tax is an duty on manufactured goods levied on the movement of manufacture rather than at sale. Excise is typically imposed in addition to an indirect tax such as sales tax. சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படிங்கிறது விற்பனையை விட உற்பத்தியோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உற்பத்தி பொருள் மேலேயும் விதிக்கப்படக்கூடிய ஒரு டேக்ஸு. இந்த வரி பொதுவாக விற்பனை வரி மாதிரி மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கிறாங்க. தென் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அது நம்ம ஆல்ரெடி கேட்குற வார்த்தை இல்லையா, பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி. The goods and services tax, that is GST, is one of the indirect taxes. GST was passed in the Parliament on 29th March 2017. That came into effect on 1st July 2017. The motto is One Nation, One Market and One Tax. பண்டங்கள் பணிகள், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இல்லையா, இது மறைமுக வரின்னு சொல்கிறோம். இந்த வரி இந்திய பாராளுமன்றத்தால் மார்ச் 29th 2017 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா ஜூலை 1st 2017 நடைமுறைக்கு வந்துச்சு. இதனோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒன் நேஷன்
ஒன் மார்க்கெட் அண்ட் ஒன் டேக்ஸ், ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் ஆர் taxes levied, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி, இன்ட்ரா ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் வாட், அப்புறம் சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், லாட்ரி டேக்ஸ் அண்ட் ஸ்டேட் சர்சார்ஜ் அண்ட் சீசஸ், மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு, இதெல்லாம் மாநில கூடுதல் கட்டணம் வரிகள் ஸ்டேட்டில் வரும். தென் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் சிஜிஎஸ்டி, இன்ட்ரா ஸ்டேட், அதாவது மாநிலத்திற்கு உள்ள மட்டும். சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, மத்திய சுங்கத்தீர்வை, சர்வீஸ் டேக்ஸ், அப்புறம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், அதாவது கூடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சப்சார்ஜ், எஜுகேஷன் அண்ட் செகண்டரி ஹையர் செகண்டரி சீசஸ், இடைநிலை கல்வி மேல்நிலை கல்விக்கான சுங்கவரி. தென் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஐஜிஎஸ்டி, இன்டர் ஸ்டேட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கு இடையே வரும் இது. There are 4 major GST rates, 5, 12, 18 and 28%. Almost all the necessities of life like vegetables and food grains are exempted from this tax. 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதம் இருக்குது. 5, 12, 18, 28%. காய்கறி, உணவு தானியங்கள், இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான தனது எல்லா பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் ஹவ் ஆர் டேக்ஸ் லெவிட், வரி எப்படி விதிக்கிறாங்க? டேக்ஸ் இஸ் லெவிட் பை த கவர்மெண்ட் ப்ரொக்ரெசிவ்லி, ப்ரப்போர்ஷனலி அண்ட் ரெக்ரெசிவ்லி. 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ப்ரொக்ரெசிவ் அப்படின்னா வளர் வீத வரி அமைப்பு. Progressive tax is one which the rate of taxation increases, that is multiplier, as the tax base increase multiplicand. In the case of a progressive tax, when income increases, the tax rate also increases. வளர் வீத வரி விதிப்பு முறை. இது எப்படி அப்படின்னா, அடிப்படை தளம் அதிகமாகும் போது டேக்ஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். வருமானம் அதிகரிக்கும் போது வரியோட விகிதம் அதிகமாகுது. இது வளர் வீத வரி அமைப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், அவங்க 10,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களோட டேக்ஸ் 10%. அப்போ அவங்க கவர்மெண்ட் கட்டக்கூடிய அமௌண்ட்டு 1000 rupees. அவங்களோட இன்கம் லெவல் 20,000 இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸோட அமௌண்ட்டு 15%. ஸோ அதனோட டேக்ஸ் அமௌண்ட்டு 3,000 கட்டணும். அவங்களோட இன்கம் லெவல் 30,000 ஆகும்போது டேக்ஸோட ரேட்டு 25%. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவங்க கட்டுற டேக்ஸோட அமௌண்ட்டு 7,500. இது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். இன்கம் அதிகமாகும் போது டேக்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன், ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ். Tax levied on goods and services in a fixed portion is known as proportionate taxes. All taxpayers contribute to the same proportion of their incomes. இது நிலையான அளவில் இருக்கும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே விதிக்கப்படக்கூடிய வரி ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வருமானம் அதிகரித்தாலும் வரியோட அளவு என்ன செய்யாது, இன்க்ரீஸ் ஆகாது. இப்போது அவங்களோட டேக்ஸ் பேஸ் 10,000, டேக்ஸ் ரேட்டு 10% அப்படின்னா அவங்க 1,000 rupees கட்டினா போதும். இன்கம் லெவல் 20,000 ஆகும்போதும் சேம் 10%. இன்கம் லெவல் 30% ஆகும்போதும் அவங்களோட டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ தான் வரும், 3,000 வரும். ஸோ இது என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. இதை நம்ம ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன், ரெக்ரெசிவ் டேக்ஸஸ். ரெக்ரெசிவ் டேக்ஸஸ் அப்படிங்கிறது தேய்வு வீத வரி விதிப்பு முறைன்னு சொல்கிறோம். இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் லோயர் த இன்கம் குரூப்ஸ் தேன் இன் த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ். இட் இஸ் எ வெரி ஆப்போசிட் ஆஃப் ப்ரக்ரெசிவ் டாக்ஸேஷன். இது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விடவும் குறைஞ்ச வருமானம் ஈட்டுபவங்க கிட்ட அதிக வரி விதத்தை குறைக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸுக்கு நேர் ஆப்போசிட் டேக்ஸ். இப்போ இந்த டேபுலர் காலமில் பாருங்கள், ப்ரொக்ரெசிவ், ப்ரப்போர்ஷனல், ரெக்ரெசிவ். ப்ரொக்ரெசிவோடைய பாயிண்ட் இன்கம் இன்க்ரீஸ், டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ். ப்ரப்போர்ஷனல் பாருங்கள், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் கார்பரேட் டேக்ஸ். ரெக்ரெசிவ் டேக்ஸில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, சேம் டேக்ஸ் ஆல்வேஸ். எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், பிளாக் மணி, கருப்பு பணம். Black money is funds earned on the black market on which income and other taxes have not been paid. The unaccounted money that is concealed from the tax administrator is called black money. கருப்பு பணம் அப்படிங்கிறது பிளாக் மார்க்கெட்டில் ஈட்டப்பட்ட வருமானம்.
இது வந்து செலுத்தப்படாத வரிப்பணம், நாட் பெய்டு அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறது. நிர்வாகத்திட்டமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கில் வராத பணத்தை நம்ம பிளாக் மணின்னு சொல்கிறோம். காசஸ் ஆஃப் பிளாக் மணி. பிளாக் மணி உருவாகிறதுக்கு என்னென்ன காசஸ்? செவரல் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி ஐடென்டிஃபைட் அஸ் காசஸ். ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். பிளாக் மணினால் நமக்கு வந்து பொருட்கள் ஷார்ட்டேஜ் ஆகும். தென் லைசன்சிங் ப்ரொசீடிங்ஸ், உரிமை பெறக்கூடிய முறையில் ப்ராப்ளம் ஆகும். தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறையோட பங்கு இருக்குது. தென் ஸ்மக்லிங், கடத்தல். தென் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், வரியோடைய அமைப்பே அது என்ன செஞ்சிடும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் டேக்ஸ் ஈவேஷன், வரி ஏய்ப்பு பண்ணுறது, வரியை சரியாக கெட்டாமல் ஏய்ச்சிக்கிறது. டேக்ஸ் ஈவேஷன் இஸ் த இல்லீகல் ஈவேஷன் ஆஃப் taxes by individuals, corporations and trusts. Tax evasion activities included underreporting income, inflating deductions or expenses, hiding money, hiding interest in offshore accounts. அதாவது தனிநபர், நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் இவங்கெல்லாம் சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருக்கிறத நம்ம டேக்ஸ் ஈவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வரி ஏய்ப்பு, டேக்ஸ் ஈவேஷன் பெரும்பாலும் டேக்ஸ் பே பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட பொறுப்பை குறைக்கிறதுக்காக வரி அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உண்மையான கணக்கை மறைச்சி பொய்யா அக்கௌண்ட்ஸ் காமிக்கிறது. இதில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, வருமானத்தை குறைச்சி மதிப்பிடுவாங்க, அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், அப்புறம் விலக்குகள் அல்லது செலவுகளை வந்து உயர்த்துவாங்க. நிறைய செலவாயிருச்சு, ஸோ எங்களால் அதிக லாபம் காட்ட முடியலை அப்படின்னு சொல்லி செகண்ட் காட்டுவாங்க. அப்புறம் ஹைடிங் மணி, பணத்தை மறைச்சிக்குவாங்க. லாஸ்ட் ஒன் ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ஸ், கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைப்பாங்க. வேறு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை அக்கௌண்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. டேக்ஸ் ஈவேஷன் பெனால்ட்டி, அவங்களுக்கு என்னென்ன விதமான பெனால்ட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஃப் எ பர்சன் willfully commits the act of tax evasion, he may face felony charges. Tax evasion penalties include imprisonment of 5 years and high amount of fine. அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் அவங்க ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டால் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. The defendant may also be ordered to pay for the cost of prosecution. அந்த விசாரணைக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அந்த பணத்தை அவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். டேக்ஸ் ஈவேஷன் கேன் பி ஹார்ஷ் டிபெண்டிங் ஆன் த செவரிட்டி ஆஃப் த கிரைம். வரி ஏய்ப்பு அபராதம் குற்றத்தோட தன்மை, அதனோட தீவிரத்தை பொறுத்து அது கடுமையானதாக இருக்கும். தென் டேக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட், வரிகளும் நாட்டோடைய முன்னேற்றங்களும். ரோல் ஆஃப் டாக்ஸேஷன் இன் டெவலப்பிங் எக்கானமிஸ் ஆஸ் ஃபாலோஸ். பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் வரி விதிப்போட பங்கு எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். Taxation enables the government to mobilize a substantial amount of revenue. The tax revenue is generated by imposing direct taxes such as personal income tax and corporate tax and indirect taxes such as customs duty, excise duty, etc. வளங்களை திரட்டுதல், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். வரி விதிப்பானது அரசாங்கத்துக்கு கணிசமான அளவுக்கு வருவாய் திரட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி, மறைமுக வரிகளான ஆயத்தீர்வை, சுங்க வரி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் ஆஃப் இன்கம். தென் ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம், வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. டாக்ஸேஷன் ஃபாலோஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி. த டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். Also, certain indirect taxes such as taxes on luxury goods is also progressive in nature. இந்த டாக்ஸஸ் மூலமாக சமத்துவ முறையை உருவாக்கலாம். குறிப்பாக டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாகவும் இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸஸ் மூலமாகவும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் களையப்படுது. அதே மாதிரி சில இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக ஆடம்பர பண்டங்கள் மீது விதிக்கப்படுற வரி மூலமாகவும் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸஸ் அங்கே செயல்படுது. தேர்ட் ஒன் சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன். Taxation generates social welfare. Social welfare is generated due to higher taxes on certain undesirable products like alcoholic products. வரி விதிப்பானது சமூக நலனை உருவாக்குது. சில விரும்பத்தகாத பொருட்கள், தட் இஸ் அந்த ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி பொருட்கள் மேலே அதிகமான டேக்ஸ் போடுறதுனால மக்கள் ரேட் அதிகம்னு அதை கொஞ்சம் குறைய உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ இதனால் சமூக நலன் பாதுகாக்கப்படுது. ஃபோர்த் ஒன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி. Taxation encourages exports and restricts imports. Generally, developing countries and even the developed countries do not impose taxes on export items. Taxation மூலமாக வரி விதிப்பு அதிகமாக ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இறக்குமதியை தடுக்குது. பொதுவாக
டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்புறம் டெவலப்டு கண்ட்ரீஸ் இவங்கெல்லாம் ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிகமான டேக்ஸ் போடுறது இல்லை. 5th one, regional development, வட்டார முன்னேற்றம். Taxation plays an important role in regional development. Tax incentives such as tax holidays for setting up industries in backward regions, which reduces business firms to set up industries in such regions. வட்டார வளர்ச்சியில் வரி விதிப்பு முக்கிய பங்கினை வகிக்குது. பின்தங்கிய பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் அமைக்கிறதுக்காக வரி சலுகைகள், வரி விலக்குகள் இது கொடுக்கறதுனால அந்த பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணிக நிறுவனங்களை தூண்டி விடுது. தென் லாஸ்ட் ஒன், கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறது. டாக்ஸேஷன் கேன் பி யூஸ்டு ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். வரிங்கிறது பண வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்குது. த்ரூ டாக்ஸேஷன் த கவர்மெண்ட் கேன் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் பை ரெடியூசிங் த டேக்ஸ் ஆன் த கமாடிட்டிஸ். அரசாங்கம் பண்டங்கள் மீதான வரி விகிதத்தை குறைக்கிறது மூலமாக பணவீக்கத்தை என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட்ஸ். டேக்ஸ், பேமெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். Tax is a compulsory to the government without getting any direct benefits. டேக்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது, எந்த எதிர்பார்ப்பும் நாம் அதுக்கிட்ட இருந்து பெற முடியாது. பேமெண்ட்டுங்கிறது ஃபீ இஸ் த பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ். நம்ம ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது சர்வீஸ் நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா அதுக்கு கட்ட வேண்டியது ஃபீ. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக இந்த பேமெண்ட்டை கட்டியாகணும். செகண்ட், if the element of revenue for general purpose of the state predominates, the levy becomes tax. பொதுவாக அரசாங்கத்தோட வருமான இனங்களில் வரிங்கிறது கண்டிப்பாக ஒன்று. while the fee is a payment for a specific benefit privilege, although the social to the primary special to the primary purpose of regulation in public interest. கட்டணம் பேமெண்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக தனியாக நம்ம ஒரு சலுகைகளை பெற்றிருக்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம செலுத்த வேண்டிய ஒரு பணம். தேர்ட், டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட். வரிங்கிறது கட்டாய ஒரு செலுத்துகையான ஒன்று. ஃபீ இஸ் ஏ வாலண்டரி பேமெண்ட். கட்டணங்கிறது தன்னார்வ கட்டணம். ஃபோர், இஃப் டேக்ஸ் இஸ் இம்போஸ்ட் ஆன் எ பர்சன் ஹி ஹேஸ் டு பே இட், அதர்வைஸ் ஹி ஹேஸ் டு பி பெனலைஸ்டு. டேக்ஸுங்கிறது கண்டிப்பாக கட்டணும், இல்லைன்னா அவருக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு உண்டு, பனிஷ்டு. தென் இங்கே பேமெண்ட்டில் ஆன் த அதர் ஹேண்ட் ஃபீ இஸ் நாட் பெய்டு இஃப் த பர்சன் டு நாட் வாண்ட் டு கெட் த சர்வீஸ். நம்ம எந்த சர்வீஸும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம பேமெண்ட் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. டேக்ஸ், இன் திஸ் கேஸ் டேக்ஸ் பேயர் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட். எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், வெல்த் டேக்ஸ், வாட் எக்ஸெட்ரா. வரி செலுத்துவவங்க நேரடியாக எந்தவித சலுகை எதிர்பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ், அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ், வெல்த் டேக்ஸ், வாட் இதெல்லாம். இங்கே ஃபீ பேயர் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் பேயிங் ஃபீ. எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டாம்ப் ஃபீ, டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. கட்டணம் பேமெண்ட் செலுத்துறது மூலமாக அந்த கன்சியூமர்ஸ் நேரடியான சலுகைகளை நம்ம கவர்மெண்ட் கிட்டே இருந்து அனுபவிக்கிறோம். எக்ஸாம்பிள், முத்திரை வரி, ஸ்டாம்ப் ஃபீஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஃபீஸ், அப்புறம் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேம்மா, இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? டைரக்ட் டேக்ஸ் இஸ் எ tax paid directly to the union government or to state or local government such as income tax and property tax. Income tax is a tax paid by individuals and business based on earned and unearned income. Then local tax is a tax charged by a local government such as a city or country. Thank you, students.